பஞ்சாபில் உள்ள ஆதம்பூர் விமானப்படை தளத்துக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி வீரர்களுடன் கலந்துரையாடி அவர்களின் துணிச்சலை பாராட்டினார். பாகிஸ்தான் ஏவுகணை தாக்குதலில் சேதமடைந்ததாக கூறப்பட்ட S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு முன்பு நின்று பிரதமர் மோடி புகைப்படம் எடுத்துக் கொண்டார். பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் உள்ளது ஆதம்பூர் விமானப்படை தளம். இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கிடையே ஏற்பட்ட மோதலின் போது ஆதம்பூர் விமானப்படை தளம் முக்கிய பங்காற்றியது. இந்த விமானப்படை தளத்திலிருந்து இந்திய ராணுவ வீரர்கள் பாகிஸ்தானின் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை துல்லியமாக சுட்டு வீழ்த்தினர். ஆனால் பாகிஸ்தான் தரப்போ ஆதம்பூர் விமானப்படை தளத்தை தங்கள் நாட்டு ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் தாக்கியதாகவும் இதனால் ஓராண்டு வரை இந்த விமானப்படை தளம் செயல்படாது என்றும் கூறியது. ஆதம்பூரில் நிறுவப்பட்டுள்ள ரஷ்யாவின் S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு பாகிஸ்தான் ஏவுகணை தாக்குதலில் சேதமடைந்ததாகவும் தெரிவித்து வந்தது. இந்நிலையில் ஆதம்பூர் விமானப்படை தளத்திற்கு பிரதமர் மோடி நேரில் சென்று அங்குள்ள விமானப்படை வீரர்களுடன் கலந்துரையாடினார். பாகிஸ்தான் சேதப்படுத்தியதாக கூறிய S-400 வான் பாதுகாப்பு அமைப்பிற்கு முன்பாக பிரதமர் மோடி சல்யூட் அடித்து புகைப்படமும் எடுத்துக் கொண்டார். ஆதம்பூர் விமானப்படை தள வீரர்களுடன் இணைந்து பிரதமர் மோடி பாரத் மாதா கி ஜெய் என்றும் முழங்கினார். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. பின்னர் பேசிய பிரதமர் மோடி நாட்டை காப்பாற்ற ராணுவ வீரர்கள் தங்களது உயிரையும் தியாகம் செய்வார்கள் என்று கூறினார். சகோதரிகளின் குங்குமத்தை அழித்தவர்களை பழிவாங்கி விட்டீர்கள் என்றும் ராணுவ வீரர்களின் தியாகத்திற்கு இந்தியா என்றும் நன்றி கடன் பட்டிருப்பதாகவும் மோடி பேசினார். பாகிஸ்தான் இனிமேலும் அணு ஆயுதங்களை காட்டி அச்சமூட்ட முடியாது என்றும் பிரதமர் தெரிவித்தார். भारत की सेना, भारत की एयरफोर्स और भारत की नेवी ने उस पाकिस्तानी सेना को भी धूल चटा दी है. आपने पाकिस्तानी फौज को भी बता दिया है पाकिस्तान में ऐसा कोई ठिकाना नहीं है जहां बैठकर आतंकवादी चैन की सांस ले सके. வரலாற்று சிறப்புமிக்க இந்த தருணத்தில் வீரர்களுடன் தான் இருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சியை அளிப்பதாகவும் மோடி தெரிவித்தார். பாகிஸ்தானில் தற்போது எந்த இடத்திலும்